சமீபத்தில் பிரபல தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்று ஒரு கருத்து கணிப்பு ஆய்வு ஒன்றை நடத்தியிருக்கிறது. இந்த ஆய்வின்படி தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் விஜய் கட்சிக்கு சுமார் 160 இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்பதாக அந்த அதிர்ச்சி தரும் ஆய்வு அறிக்கையின் முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகள் தங்களின் வாக்கு வங்கிகளை துளைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு லேட்டஸ்ட் கருத்து கணிப்பு விவகாரம் அரசியல் களத்தில் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. தமிழக அரசியலில் இரு துருவ சக்திகளாக கோலுச்சி வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் பாரம்பரியமான வாக்கு வங்கிகள், அந்த வாக்கு வங்கிகளின் கோட்டைகளும் தற்போது கண்மூடித்தனமாக சிதைந்திருக்கும் நிலையில் அரசியல் அரங்கில் பெரும் பூபங்கத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது தனியார் ஆய்வு நிறுவனம் ஒன்று நடத்திய நம்பக தகுந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியதோடு ஆளும் தாவேகா அரசுக்கு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கியிருப்பதை உறுதி செய்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பின் ஆய்வு முடிவுகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும் என்பதாகவும், மீண்டும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிப்படத்தை அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதாகவும் அதில் பல புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாரம்பரியமான தங்களை சார்ந்த கட்சிகளுக்கு விசுவாசமாக இருந்த தீவிர தொண்டர்கள் கூட இன்றைய துல்லியமான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை கண்டு வியந்து தங்களின் நீண்டகால அரசியல் சாய்வுகளை மாற்றத் தொடங்கி இருப்பதாக அதரவைக்கும் பல புள்ளி விவரங்களை அள்ளித்தந்திருக்கிறது அந்த ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை நிறுவனம் நடத்திய சில கருத்து கணிப்புகளில் சில தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் நாங்கள் விஜய்க்கு மட்டுமே வாக்களிப்போம் என்று ஒட்டுமொத்தமாக பல தரப்பிலிருந்தும் குரல்கள் ஓங்கி ஒலித்திருப்பதும், வெளிவந்திருக்கும் இதுபோன்ற கருத்துகள் திராவிட கட்சிகளின் அடிமட்ட தளத்தையே ஆட்டம் காண செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுகவுக்கே இந்த நிலை என்றால் மற்ற மாநில சிறிய கட்சிகளின் நிலைகள் என்னவாக இருக்கும் என்பதை சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீண்ட காலமாக தொடர்ந்து 2 கட்சிகளின் ஆதிக்க அரசியலுக்கு சாவுமணி அடிக்கும் வகையில் மக்கள் தாமாகவே முன்வந்து மாற்றத்தை தேடி பயணிக்க தொடங்கியுள்ளார்கள் என்பதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் சில புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. சாதி மத இன பேதங்களை கடந்து ஒரு நேர்மையான மற்றும் தூய்மையான நல்லாட்சி எங்கு கிடைக்கிறது என்பதை மக்கள் தேடி தங்களின் குறுகிய அரசியல் அடையாளங்களை முற்றிலுமாக தூக்கி எறிய தொடங்கியிருப்பதாகவும், கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகளின் நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருந்தது என்பதையும், அந்தந்த கட்சிகளின் தீவிர தொண்டர்களே தற்போது தங்களின் மனம் திறந்து என்ன நீரோட்டத்தை மாற்றிக்கொள்ளும் மனநிலைக்கு மாறியிருப்பதாகவும், புதியதாக அமைந்திருக்கும் தாவேகா அரசு கடந்த 3 மாதங்களில் மக்களுக்கான நம்பிக்கைக்குரிய அரசு என்பதான நிலைப்பாட்டில் உறுதி எடுத்திருப்பதாகவும், லஞ்ச லாவண்ய விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு எடுத்திருக்கும் முனைப்புகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதையும், இதனால்தான் எந்த நேரத்தில் மீண்டும் தேர்தல் வந்தாலும் தாவேகா கட்சிக்கு கணிசமான இடங்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடத்தை அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த கருத்து கணிப்பில் சில விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. முன்னணி நிறுவனத்தின் இந்த அதிரடி கருத்து கணிப்பு முடிவுகள் வரவிருக்கும் தேர்தல்களில் தாவேகா தனித்து நின்று பெரும்பான்மை மனத்துடன் ஆட்சி படத்தை அமைப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்த்தியிருப்பதுடன், தமிழ்நாட்டின் பல ஆண்டுகளாக வேரூன்றியிருந்த குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த சர்வே முடிவுகள் சில விஷயங்களை அடித்து சொல்கின்றது. நீண்டகால அரசியல் கணக்குகளையும் பாரம்பரிய வாக்கு வங்கி சமன்பாடுகளையும் தாவேகாவின் அலை அடித்து சென்று விட்டதால் எதிர்காலத்தில் தேர்தல் களம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை எதிர்க்கட்சிகள் இப்பொழுதே கணிக்க துவங்கிவிட்டதாகவும், தங்களது கோட்டைகள் தகர்ந்து வருவதை கண்டு செய்வதறியாது திகைத்து போயிருப்பதாகவும், திராவிட கட்சிகளுக்குள் பல்வேறு புதிய ஆய்வு முடிவுகளை மேற்கொண்டு தங்களுக்கான பலங்களை தற்போதே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வு கட்டுரையில் சில பதிவுகள் குறிப்பிடுகின்றன. மக்களின் அசூர ஆதரவும் கட்சி எல்லைகளை தாண்டி பொதுமக்களின் நன்மதிப்பையும் இப்படியே தொடர்ந்தால் அடுத்த 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியல் களத்தில் முதலமைச்சர் விஜய் அசைக்க முடியாத சக்தியாகவே இருப்பார் என்றும், அவரை வீழ்த்துவதற்கு யாரும் எளிதில் அணுக முடியாது என்பதாகவும் கருத்து கணிப்பில் ஒட்டுமொத்த பதிவுகளின் சில பார்வைகள் மேலோங்கி நிற்கின்றன. தற்காலிகமான அரசியல் வியூகங்களை தாண்டி மக்கள் மனங்களை ஆளும் ஒரு உண்மையான தலைவனாக முதலமைச்சர் விஜய் உருவெடுத்திருப்பதையும் இந்த தரவுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்திருக்கின்றன. ஊழலற்ற, வெளிப்படையான மற்றும் மக்கள் நலன் மட்டுமே லட்சியமாக கொண்ட ஒரு கட்சி தனது ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு யதார்த்த நிலைகளில் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வாக்குறுதிகளை அள்ளித் தந்த போதிலும் கூட அந்த வாக்குறுதிகளை செய்வதில் காலதாமதம் ஏற்படும் என்ற நிதான போக்கை கையாளுவதை, மக்கள் வெறுப்பை வெளிப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் மாறும் சூழலுக்கு ஏற்ற இந்த அரசின் செயல்பாடுகள் இருப்பதையும் அந்த கருத்து கணிப்புகளில் மக்களின் மனங்களில் வெளிப்பட்ட சில கருத்துகளையும் அது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத அதீத ஆதரவு தளம் இன்று தாவேகா கட்சிக்கு கிடைத்திருப்பதாகவும், மாநிலத்தின் ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தை இந்த சர்வே தலைகீழாக மாற்றி எழுதியிருப்பதாகவும், பாரம்பரிய
முன்னைய கட்சிகளின் கோட்டைகள் தகர்ந்து தாவேகாவை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவது தமிழ்நாட்டின் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டதற்கான தெளிவான சான்றாகவும் இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. நேர்மையான தலைமைக்கு வெளிப்படையான நிர்வாகத்திற்கும் மக்கள் எப்பொழுதும் மதிப்பளிக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கும் வகையில் இந்த கருத்து கணிப்புகளில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கும் சில விவரங்கள் தமிழக அரசியல் திசையை செம்மைப்படுத்தும் ஒரு புதிய மறுமாற்றத்தின் உச்சமாகவே பார்க்கப்படுவதாகவும் கருதப்படுகிறது.